ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் யசோஜனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு சாப்பாடோட இன்றைக்கு வந்திருக்கிறேன். வெள்ளை அரிசிமா இடியப்பமும் எல்லாருக்கும் பிடிச்ச ஆட்டுக்கால் பாயாவும் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆட்டுக்கால் பாயாண்டா அந்த ஆட்டுக்காலில் ஒரு குழம்பு, கறி குழம்பு, அப்படி ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்றா என்னோட முறையும் கொஞ்சம் சேர்த்து எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வெள்ளை அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவாக இருக்கணும். நான் அன்றைக்கு கடையில் வேண்டிய அரிசி மாவை தான் அன்றைக்கு பாவிக்கிறேன். வச்ச அரிசியை அரைச்சி நல்ல வடிவாக வறுத்து ரோஸ்டட் ஃப்ளவர் கடையில் விற்கிறது, அதான் நான் அன்றைக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கு நல்ல நல்ல சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டுக்கொள்ளணும். ஒரே மாவு விட்டோம்ட்டா பதமெல்லாம் பிழைச்சி இடியப்பம் தண்ணி கூடினா இடியப்பமாகவே வராது, கல் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க, சுடு தண்ணியே. நான் வந்து அரிசி மாவில் எப்போவுமே இடியப்பம் வைக்கிறதுக்கு இதில் அந்த முறுக்குரல் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் இன்றைக்கு அதை பாவிக்கிறேன். பார்க்கவும் நல்ல கடையில் வேண்டிய இடியப்பம் மாதிரி இருக்கும். அதாலே நான் அரிசி மாவில் இடியப்பம் வைக்கிறேன்னா அந்த முறுக்குரலில் தான் பெரும்பாலும் அவிப்பேன். இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும், சரியான ஃபேமஸும் கூட. இந்த இடியப்பத்துக்கு பதிலாக வெள்ளை அப்பமும் செஞ்சு கொள்ளலாம். இப்போ சுடு தண்ணி விட்டதுக்கு பிறகு கையால் குழைக்கல, அது என்ன அவ்வளோத்துக்கு சூடாக இருக்குமா. இது மாதிரி ஒரு ஸ்பூனில் கரண்டி வச்சு செய்து கொள்ளுங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். இதில் நிறைய தட்டு இருக்குது, முறுக்கு செய்கிறது, பாஸ்டா நூடுல்ஸ் செய்கிறதுக்கெல்லாம் தட்டு இருக்குது. இந்த சின்ன அகலம் சின்ன உள்ள அதுதான் இடியப்பத்துக்கு பொருந்தும். இப்போ புளிஞ்சு கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரிய வருமா காணாதுண்டு, இல்லை அதை புளிய கஷ்டமாக இருக்கும். அப்போ அதோட எங்களுக்கு தெரிஞ்சிடுமா இல்லையண்டு. அப்போ அதை அப்படி திருப்பி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை திருப்பி நிரப்பிட்டு அதை இடத்துலையே புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம்.
இடியப்பம் எல்லாம் புளிஞ்சதுக்கு பிறகு அந்த ஸ்டீமரில் எடுத்து அது வந்து கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதித்ததுக்கு பிறகு தான் இடியப்ப தட்டு எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளும். ஒரு 5 நிமிஷம் காணும். டக்குன்னு ஏற்கனவே கொதித்த தண்ணின்றதால 5 நிமிஷம் காணும் இடியப்பம் அவிகிறதுக்கு. தண்ணி கொதிக்காமல் இடியப்பம் அதெல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் கொதித்ததுக்கு பிறகு தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லபடியாக பூ போல் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. இந்த பூ போல் பஞ்சு இடியப்பம் தயாராகிடுச்சு. இப்படி எல்லாமே ஒன்றா புளிஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். மீதி உள்ளதையும் புளிஞ்செல்லாம் எடுத்து அவிச்சா பிறகு பாருங்கள் பாட்டுக்கால் பாயா செஞ்சு கொள்ளலாம். நார்மலாக இதில் எத்தனை கிராம் வண்டி இருக்கும் இதில் காணையில் ஒரு பேக்கெட் இருந்தது இந்த மாதிரி இருந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு 400க்கும் 500க்கும் இடையில் இருக்கும்னு நினைக்கிறேன். 400 கிராம் 500 கிராமுக்கு இடையில் இருக்கும். அது வந்து நல்ல வடிவாக க்ளீன் பண்ணித்தான் இருந்தது. ஏற்கனவே ஒவ்வொரு கடையை போகிறது சில கடைகளில் ஒழுங்காக க்ளீன் பண்ணி இருக்காது. அதில் அந்த ஆட்டு காலில் உள்ள நிறைய அந்த ஆட்டு முடி எல்லாம் இருக்கும். ஆனால் இதில் வந்து நல்ல வடிவாக தான் க்ளீன் பண்ணி இருந்திருக்குது. அப்படி இருந்து நான் சும்மா அந்த கத்தியால் எல்லாத்தையும் இந்த சுரண்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஆட்டு முடி எடுக்கிறதுக்கு அவங்க நெருப்பில் வந்து எல்லாமே வாட்டி கொள்ளுவினம். அப்போ தான் இந்த ஆட்டு முடி எல்லாமே போகுமெண்டு. நெருப்பில் வாட்டினா அந்த முடியெல்லாம் இல்லாமல் போகுமெண்டு. அப்படி இருந்து நான் இந்த கத்தியால் அந்த கருப்பாக உள்ள எல்லாத்தையும் இந்த கத்தியால் வந்து சுரண்டி எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் சுரண்டி எடுத்த பிறகு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கொள்ளுங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை திருப்பி எல்லாம் கழுவி எடுத்த பிறகு மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க. திருப்பி மஞ்சள் போட்டு உப்பும் சேர்த்து நல்ல வடிவாக எல்லாம் ஒன்றா எல்லாம் பிரட்டினா பிறகு அதையும் பிறகு திருப்பி தண்ணியால் கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்ல சுத்தமாக இருக்கும். ஒரு முடியோடு இருக்காது. இப்போ நாங்களாகவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா செய்து கொள்ளுவோம். அதுக்கு ஒரு பேனில் சூடான பேனில் ஒரு 12-13 கிட்ட மிளகு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர் தேவை, தனி மிளகாய்த்தூள். அதை நான் வந்து கடைசியாக தான் போட போகிறேன். அடுப்பெல்லாம் ஓஃப் பண்ணி நான் போகிறேன். ஏன்னா மூக்கு எல்லாமே பிடிச்சி ஒரு இருமை தொடங்கும். வீட்டில் இருக்கிறாங்களே எல்லாருமே இருமி கொண்டிருப்பினோம். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தேவைப்படும். அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த சின்ன அளவில் அந்த இதான் 1/2 டீஸ்பூன். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகமும் பெரிய சீரகமும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பே லீவ் எடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து ஒன்று பெருசண்டா ஒன்றும் சின்ன 2 எடுத்துக்கொள்ளுங்க. வேலை வடிவாக அதில் வறுத்து எடுத்துட்டு கருக விடாமல் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி சமனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கொள்ளணும். நான் வந்து எடுத்த மசாலா வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்த இந்த ஆட்டுக்கால் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 400க்கும் 500க்கும் இடையில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதோட ஒரு குறைவாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணின அப்புறம் தான் அந்த தனி மிளகாய் தூளெல்லாம் போட்டுறதால வடிவாக ரோஸ்ட் ஆகிடும் அந்த சூட்டிலேயே. அதுக்கு பிறகு தான் கரம் மசாலா சேர்க்க போடுறேன். அதாவது இறைச்சி தூள் நான் பிறகு கடைசியாக சேர்க்குறதால தான் நான் அந்த மசாலா ஃப்ரெஷ் மசாலாக்குள்ளே சேர்க்கையில். இப்போ வந்து ஆட்டுக்கால் பாயா நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நல்ல சூடான சட்டியில் வந்து நான் 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அது பிறகு கடுகு பெருஞ்சீரம் வந்து கொஞ்சமாக தான் போடுறேன்டா பிறகு போட்டுக்கொள்கிறேன். அதால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீடியம் சைஸில் உள்ள
இந்த வெங்காயத்தை வந்து வெட்டி அதையும் வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை வதக்கி கொள்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனம் போனதுக்கு பிறகு நாங்கள் நல்லபடியாக கழுவி வச்சு இந்த ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ வந்து நோம்பெல்லாம் நாங்கள் இந்த ஆட்டு இறைச்சி சமைப்போம். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி விட தேவையில்லை. ஒரே மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிட்டு தக்காளி அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓப்பன் பண்ணாமல் குறைஞ்ச அடுப்பில் அப்படியே விட்டுக்கொள்ளணும். இந்த குறைஞ்ச அடுப்பில் இந்த அந்த ஆட்டுக்கால் வந்து நல்ல வடிவாக வெந்து மசாலா எல்லாம் நல்ல வடிவாக காஞ்சி வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சு இந்த மசாலா ஃப்ரெஷ் மசாலா வீட்டிலேயே செஞ்ச இந்த ஃப்ரெஷ் மசாலாவை சேர்த்துக்கொள்ளுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நான் வந்து மசாலா செய்யும்போது கரம் மசாலாவோ இந்த ஸ்பைசஸ் ஒன்றுமே ஆட் பண்ணிடலைன்னா திருப்பி கடைசியாக இந்த இறைச்சித்தூள் சேர்க்க போகிறதுன்றதால நான் ஒன்றுமே சேர்க்கல. அப்படி இருந்தும் நல்ல வதக்கும் போது நல்ல வாசனையாக இருந்தது. நல்ல வடிவாக வதக்கிறதுக்கு பிறகு தூள் கருகிறதுக்கு முன்னம் சுடுதண்ணி விட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு இப்போ எவ்வளோத்துக்கு கிரேவி தேவையோ அவ்வளோத்துக்கு விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இடியப்பம் பண்ணுறதால கொஞ்சம் தண்ணி தன்மையாக தான் இருக்கணும் கறி. அதால் நான் வந்து கொஞ்சம் கூடவே சுடுதண்ணி விட்டுக்கொள்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்ததுக்கு பிறகு ஒரு அரை மணித்தியாலம் அப்படியே ஓப்பன் பண்ணாமலே மூடி குறைஞ்ச அடுப்பில் அப்படியே விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அது அந்த வாட்டில் அவிஞ்சு கொண்டு இருக்கட்டும். நாங்கள் இதுக்கு பிறகு ஒரு பேஸ்ட் ஒன்று செய்வோம். அதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து இன்றைக்கு டெசிகேட்டட் கோக்கனட் தான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. அதுண்டாலும் எதுண்டாலும் ஓகே தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காயும் இந்த அளவுக்கு ஒரு கேஷ்யூ நட்ஸும் பொப்பி சீட்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது கசகசா. நாங்கள் ஸ்ரீலங்காவில் கசகசான்ட்டு அந்த பேசில் சீட்ஸை தான் சொல்லுவோம், அந்த ட்ரிங்குக்கு போடுறது. உண்மையிலேயே அது கசகசா இல்லை, அது வந்து பேசில் சீட்ஸ் தான். கசகசான்றது பொப்பி சீட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறது. ஒயிட் பொப்பி சீட்ஸ் கடையில் கிடைக்கும். கூடுதலாக அந்த இறைச்சி இந்த சூப்பர் மார்க்கெட் வழியே கிடைக்கும் பொப்பி சீட்ஸ்ன்னு கேட்டு பாருங்க. இல்லாட்டி ஒயிட் கசகசான்னு கேட்டு பாருங்க. அதுலேயும் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அது சேர்த்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து நல்ல வடிவாக மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து இந்த ஆட்டுக்காலோடு சேர்ந்து நல்ல ஒரு குழம்பு பருவத்துக்கு வந்துட்டுது. இப்போ அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கசகசா உங்களுக்கு கிடைக்கல என்றாலும் கவலைப்பட தேவையில்லை. தேங்காயும் கேஷ்யூ நட்ஸுமே காணும்.
இப்போ கரம் மசாலா வந்து சேர்த்துக்கொள்ளுங்க, அதாவது இறைச்சி தூள் சேர்த்துக்கொள்ளுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த கொரியண்டர் லீவ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. கொரியண்டர் லீவ் அதாவது மல்லி இல்லை, அது இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ரம்பையில் இருந்தது நான் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. உப்பு காணாட்டி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு நிறைய நேரம் விட தேவையில்லை. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் விட்டுக்கொள்ளுங்க, குறைஞ்ச அடுப்பில். அதுக்கு பிறகு இது பாருங்கள், நல்லா ஆறினா பிறகு ஒரு கொஞ்சம் தேசி புளி விட்டுக்கொள்ளுங்க. இது பாருங்கள், சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலாவில் செஞ்ச ஆட்டுக்கால் பாயாவும் அதோட வெள்ளை இடியப்பவும் ரெடி ஆகிட்டுது. சூப்பரான ஒரு காம்பினேஷன். நான் 100% சொல்கிறேன், நல்ல சூப்பராக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்க. அதுவும் வீட்டிலே மசாலா செஞ்சதால் இன்னும் பார்க்கவே நல்ல வடிவாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயம் இறக்கிறதுக்கு பிறகு கொஞ்சம் தேசி புளி விட்டுக்கொள்ளுங்க. வீடியோவில் காட்டுப்படையில் ஆஹா என்ன ருசி என்று சொல்கிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி இதுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு ரெசிபி அல்லது ஒரு விளக்கோட சந்திப்போம். அது வரைக்கும் பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.